ஹலோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய போகிறது. என்ன சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெஜ் புலாவ் தான் செய்யுங்க கைஸ். அப்புறம் மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சமையல் செய்ய போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், இது வந்து சூப்பராக செய்ய போகிறோம். கேரட் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து வெங்காயம், அடுத்து உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்துருக்கோம் கைஸ். அப்புறமா பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் சாப்பாடு எண்ணெய், குக்கரில் எண்ணெயை ஊற்றிருக்கோம் கைஸ். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ என்னென்ன போட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், இது ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு கைஸ். பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஒரு வணக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோணும் கைஸ். நல்லா கலரி விட்டுக்கோணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ லைட்டாக வெங்காயம் போட்டுக்கோங்க கைஸ். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் ஃபுல்லாக போட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வணக்கிக்கணும். அதனால் அது கலர் வரும்போது எல்லோ கலர் மாதிரி வரும்ல, அதை முடிக்க நல்லா வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆயில் வச்சு நல்லா சிம் வச்சு இப்போ கேரட்லாம் போட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு வணக்கிட்டே இருக்கோம் ரைஸ். எல்லாம் வணக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இன்னும் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கிறோம் ரைஸ். புதினா கொத்தமல்லிலாம் போட்டு அது ஒரு வணக்கிடுறோம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கிட்டே இருக்காங்க ரைஸ். எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிக்குவோங்க. உப்பு போட்டு வணக்கிட்டு பச்சை மிளகாலாம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இந்த ஆவி சூப்பராக வருது. தேங்காய் பால் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கரைத்து திருப்பி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காயிலே அந்த மிக்சிலேயே ஒன்றும் இருக்குங்க, அது கொஞ்சம் தேங்காய் பால் கலக்கிக்கோங்க. தேங்காய் பால் கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு கைஸ். அந்த தேங்காய் பால் சூப்பராக எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கலக்குங்க. கலக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டே இருங்க கைஸ். வணக்கிட்டு இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க கைஸ். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா முடிச்சு போட்டோம். உப்பு போட்டு முடித்தோடனே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு கைஸ். அரிசி போட்டு வந்தோடனே சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக வந்துருக்கு கைஸ். கொதிக்குது. கலரி காட்டுறியே. ஆனால் விட்டு சூப்பராக வந்துருக்கு. காலு சூப்பராக வந்துருக்கு. நல்லா இருக்குது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லடா அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருக்கு. இன்னும் நல்லா பொங்கிட்டு வருது கைஸ். சூப்பராக வந்துருக்கு கைஸ். ஏன் நல்லா வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு கைஸ். அரிசி வச்சுருக்காங்க. அரிசி போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி போட்டு முடிச்ச உடனே நீங்கள் வந்து குக்கர் மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டு முடிச்சோடனே நல்லா குக்கர் மூடி வச்சு அனல் நல்லா இருக்கு. அனல் ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ வந்து நல்லா கலக்குன்னு எல்லாம் கலக்கிட்டு இருக்கோம். கலக்கி முடிச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். உட்காந்துட்டாங்க. அவ்வளோதாங்க.
மூடி வச்சிட்டோம். மூடி வச்சிட்டோம். அவ்வளோதான் கலக்கி மூடி வச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. செஞ்சு